எல்லாரும் என்னோட மீன் தரமான உணவு சாப்பிடுது, நல்ல வடிகட்டி இருக்கு, தண்ணியை சீரான இடைவெளியில் மாத்திரேன், ஆனால் ஏன் இன்னும் மீன் மன அழுத்தமாகுது, ஏன் நிறம் மங்குது, ஏன் இனப்பெருக்கம் நடக்கலன்னு யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் ஒரு மறைமுக பாராமீட்டர், அதுதான் pH. நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த பாராமீட்டரால் மீன்களோட ஆரோக்கியம், வளர்ச்சி, இனப்பெருக்கம், நோய் எதிர்ப்பு சக்தி, தாவரங்களின் வளர்ச்சி, நல்ல நுண்ணுயிர்களோட செயல்பாடு எல்லாத்தையும் பாதிக்க முடியும். அந்த pH பற்றி தான் இந்த வாரம் எளிமையாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் அக்வாரிஸ்ட். pHனா என்ன? pHோட விரிவாக்கம் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது பவர் ஆஃப் ஹைட்ரஜன். pHனா தண்ணி எவ்வளோ அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை கொண்டதுன்னு அளக்கும் ஒரு அளவுகோல். pH அளவுகோல் 0 முதல் 14 வரைக்கும் இருக்கும். pH அளவுகோலில் 7ங்கிறது நடுநிலை, 7க்கு கீழே இருந்தால் அது அமிலத்தன்மை, 7க்கு மேலே இருந்தால் அது காரத்தன்மை. இதை ஒரு சீசா மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு பக்கம் அமிலம், இன்னொரு பக்கம் காரம், மத்தியில் நடுநிலை. தண்ணி எந்த பக்கம் சாயுதுன்னு pH சொல்லுது. குறைந்த pH இருந்தால் அது கெட்ட தண்ணீரா? இங்கே நிறைய ஆரம்ப நிலையாளர்கள் செய்கிற பெரிய தவறு இருக்கு. pH குறைவாக இருந்தால் கெட்டது, pH அதிகமாக இருந்தால் நல்லது, இல்லைனா எல்லா தொட்டிக்கும் pH 7 இருக்கணும்னு நினைக்கிறது. இது மூணுமே தவறு தான். உண்மை என்னன்னா, ஒரே ஒரு சரியான pH கிடையாது. ஒவ்வொரு மீனுக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கு. அமேசான் நதியில் வாழ்கிற டெட்ரா, டிஸ்கஸ், ஏஞ்சல் மீன் போன்ற மீன்கள் மென்மையான, கொஞ்சம் அமிலத்தன்மை இருக்கிற தண்ணியை விரும்பும். அதனால் மீனுக்கு ஏற்ற pH தான் சரியான pH. வழக்கமான மீன் தொட்டி மீன்களுக்கு உகந்த pH. சில பொதுவான உதாரணங்கள் பார்க்கலாம். பெட்டா மீன் தொட்டியில் சுமார் 6.5 7.5 pH இருந்தால் அதில் பெட்டா ஆரோக்கியமாக இருக்கும். கப்பி மீன்களுக்கு சுமார் 7-8 இருக்கணும். நியான் டெட்ராக்கு சுமார் 6-7 இருக்கணும். தங்க மீன்களுக்கு சுமார் 7-8 இருக்கணும். ஆப்பிரிக்கன் சிக்லெட்க்கு சுமார் 7.8-8.6 இருக்கணும். இது எல்லாமே தோராயமான வரம்பு தான். நீங்கள் வளர்க்குற மீன் வகைக்கு ஏற்ற pH வரம்பை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் நிலையான pH ரொம்ப முக்கியம்? இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பல பேர் pH என்ன மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் அதை விட முக்கியமானது நிலையான pH. உதாரணத்துக்கு காலையில் pH 7.6, மாலை 6.8, அடுத்த நாள் 7.9ன்னு இப்படி அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்தால் மீன்களுக்கு மன அழுத்தம் ஆகிடும். மன அழுத்தம் வந்துட்டா மீன்களுக்கு பசி குறைஞ்சிரும், நிறம் மங்கிடும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், இனப்பெருக்கம் பாதிக்கப்படும், நோய்கள் வரவும் வாய்ப்பு அதிகம். அதனால ஒரு சிறந்த எண்ணை விட நிலையான எண் தான் மிக முக்கியம். pH மதிப்பு மாறுறதுக்கு காரணம் என்ன? pH மாறுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் குழாய் தண்ணி. ஒவ்வொரு ஊரில் வர குழாய் தண்ணியோட pH வேறுபடும். ரெண்டாவது ட்ரிஃப்ட்வுட், அதாவது மரக்கட்டை. நீங்கள் அலங்காரத்துக்கு வைக்கிற மரக்கட்டை டானிஸ்ங்கிற கரிம சேர்மத்தை வெளியிடும். அது pH குறைய காரணமாக இருக்கலாம். மூணாவது லைம்ஸ்டோன், கோரல் சாண்ட், கிரஸ்ட் கோரல். இவை காரக்கனிமங்களை வெளியிடும். இதனால் pH உயரும், தண்ணி காரத்தன்மையாக மாறும். நாலாவது கார்பன் டை ஆக்சைடு. இரவு நேரங்களில் தாவரங்கள் நிறைஞ்ச தொட்டியில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கும். இதனால் pH கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஐந்தாவது மோசமான பராமரிப்பு. அதிக கனிம கழிவுகள் சேர்வதும் pH மாறுறதுக்கு காரணமாக இருக்கலாம். pH அளவை எப்படி அளக்கிறது? pH அளக்கிறதுக்கு 3 வழிகள் இருக்கு. pH டெஸ்ட் ஸ்ட்ரிப், இது சுலபமான வழி, ஆனால் அவ்வளோ துல்லியமாக இருக்காது. லிக்விட் டெஸ்ட் கிட், வீட்டில் மீன் தொட்டி வச்சிருக்கவங்களுக்கு இது சிறந்த தேர்வு. இதில் துல்லியமான முடிவுகள் கிடைக்கும். டிஜிட்டல் pH மீட்டர், இது ஒரு கருவி. இதில் ரொம்ப துல்லியமான முடிவுகள் கிடைக்கும், ஆனால் இதை அளவு திருத்தம் செஞ்சு பராமரிக்கணும். சரி, இதையெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தொட்டிலிருந்து 2 துளி நீர் எடுத்து pH ஸ்ட்ரிப்பில் விடுங்க. pH ஸ்ட்ரிப் நிறம் மாறும். மாறின நிறத்தை pH ஸ்கேல் கூட ஒப்பிடுங்க. பொருந்துற நிறத்துக்கு நேராக எந்த எண் இருக்கோ அதுதான் pH. தொட்டிலிருந்து 2.5 ml தண்ணி எடுத்து அதில் 3 துளிகள் pH இண்டிகேட்டரை விடணும். தண்ணி நிறம் மாறும். மாறின நிறத்தை pH அளவுகளில் ஒப்பிட்டா உங்களுக்கு தண்ணியோட pH கிடைக்கும். தொட்டிலிருந்து தண்ணி எடுத்து அதில் டிஜிட்டல் pH மீட்டரை வச்சிங்கன்னா எண்கள் மாறிக்கிட்டே இருக்கும். எண்கள் நிலையாகிற வரைக்கும் காத்திருந்தீங்கன்னா அந்த எண் தான் உங்கள் தண்ணியோட துல்லியமான pH. ஆரம்ப நிலையாளர்கள் செய்கிற பொதுவான தவறுகள் என்னன்னா, pH அளவை பார்த்த உடனே ரசாயனங்களை சேர்க்கறது, ஒரே நாளில் pH மாற்ற முயற்சி செய்யறது, மீன்களோட தேவைகளை தெரிஞ்சுக்காம pH நிர்ணயம் செய்யறது, பரிசோதனை பண்ணாமல் pH யூகம் செய்யறது. நினைவில் வச்சுக்கோங்க, திடீர் pH மாற்றம் தான் பெரும்பாலும் ஆபத்தானது. இந்த வீடியோவில் நம்ம pHனா என்ன, pH அளவுகோல் எப்படி வேலை செய்யுது, எல்லா மீன்களுக்கும் ஒரே pH தேவையில்லை, நிலையான pH தான் முக்கியம், pH எப்படி அளக்கிறது, ஆரம்ப நிலையாளர்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகளை பற்றி பார்த்தோம். அடுத்த நீர்வேதியியல் தொடரில் GHனா என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தகவல் நிறைந்த வீடியோவில் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.